ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க, நான் நடப்பேன் அப்படின்னு. கண்டிப்பா நானா கூட அந்த இடத்துல இருந்தா நான் நடக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்க ஒரு நம்பிக்கையில நான் நடத்துருவேன்னு சொல்லிட்டு காலத்தை ரொம்ப விரயமாக்கிடுவாங்க. வீட்டுல எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க. இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, லெக்ல அஃபெக்டட் பார்ட்ல ஃபுல்லா டைட்னஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்டா இருந்தா அவங்க சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல ரீஹபிலிட்டேஷனை ஜாயின் பண்ணுங்க. நம்ம இனிஷியல்ல இயர்லி மொபிலைசேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும், ரோலிங், சிட்டிங் பேலன்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏடிஎல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு நயரா மேட் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெகுலரா நீங்க பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா, கீழே நீங்க ஒரு வீல் சேர்ல இருந்துட்டு இல்ல ஒரு சேர்ல இருந்துகிட்டு கீழே இருந்து ஒண்ணு இருக்கணும்னா ஸ்டூப்பிங் ஆக்டிவிட்டி, அதுக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாதான் நீங்க ஏடிஎல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். அப்படி ஏடிஎல் ஆக்டிவிட்டி இருந்தாதான் நீங்களோட டைட்னஸ், ரிஃப்ளெக்ஸ், எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியா ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஈவன் யூரின் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஈஸியா நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இது என்ன சொல்றேன்னா, ரெகுலரா அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இயர்லி மொபிலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷேர் பண்ணுங்க கைஸ். மெயினா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட்க்கு.